குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் வைகாசி மாதம் 28ஆம் தேதி 10/6/2024 திங்கள் கிழமையாக இன்று 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்க்கலாம். கூடவே இன்றைய நாளுக்கு உண்டான கோச்சார நிலை, பஞ்சாங்க நிலை மற்றும் ஒரு அற்புதமான ஜோதிட குறிப்பு, மேலும் இன்றைய நாளுக்கு உண்டான சுப நேரங்கள் பற்றிய விவரங்களை பார்க்கலாம். இன்றைய பஞ்சாங்க நிலை: இன்றைய நட்சத்திரம் பூஷ நட்சத்திரம், இரவு 9:39 வரை. இன்றைய திதி சதுர்த்தி திதி, மாலை 4:15 வரை. இன்றைய கரணம் பத்திரை கரணம், மாலை 4:15 வரை. இன்றைய நித்திய நாமயோகம் துருவம் நாமயோகம், மாலை 4:47 வரை. இன்றைய சுப நேரங்கள்: திங்கள் கிழமையாக இன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், மதியம் 12 மணி முதல் 2 மணி வரையும், மாலை 6 மணி முதல் 9 மணி வரையும், 10 மணி முதல் 11 மணி வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபராசியில் குரு, புதன், சூரியன், சுக்கிரன் இணைவு, கடகராசியில் சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு. இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இன்றைய நாளானது பிறக்குது. 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை இன்றைய நாள் பார்த்துருவோம். முதல்ல மேசராசி. ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சாதகமா முடிக்கிறதுக்கு பலவிதமான பிரச்சனைகளை, சங்கடங்களை, சலிப்புகள் எல்லாம் தாண்ட வேண்டிய ஒரு சூழல். வேலைப்பளு கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. நம்மளுடைய வேலையை கம்ப்ளீட் பண்ண முடியல, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றது அப்படிங்கிற ஒரு மன ஏக்கம், இது எல்லாமே இன்றைய நாள் கலந்தது போலதான் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் எது நடந்தாலும் இறுதியில உங்களுக்கு உண்டான வெற்றி அப்படிங்கிறது உறுதியா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. அப்போ எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதி. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள். உங்களுடைய செல்வாக்க, உங்களுடைய ஆளுமையை மிகச்சரியாக பயன்படுத்தி எங்க என்ன சொன்னா என்ன நடக்குமோ அதை சரியா செய்து இன்றைய நாள் உங்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது. வேலையில கொஞ்சம் டென்ஷன் இருந்தாலும் சிறப்பா உங்களுடைய வேலைகளை கம்ப்ளீட் பண்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் அமையும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்த மிதுன ராசி. எவ்வளவு நாளா கிடப்புல இருந்து ஒரு விஷயம், அதை எப்படியாவது செய்துக்கணும், எப்படியாவது ரெடி பண்ணிக்கிடணும், அதை ரெடி பண்ணாதான் எனக்கு மற்ற வேலைகள் நடக்கும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது அதை நம்ம எப்பாடுபட்டாவது ரெடி பண்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல நாள் தான் இன்றைய நாள். தடைப்பட்ட காரியங்கள்ல மிக முக்கியமான காரியம் ஒன்று உங்களுக்கு சாதகமாக நடந்தேறக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ அந்த சாதகமான ஒரு காரியம் நடந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய டே டு டே லைஃப்ல நிறைய சேஞ்சஸை பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அதுக்கான மிக முக்கியமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததா கடகராசி. கடகராசிக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. தேவையில்லாத வாக்குவாதம் பண்ண வேண்டாம் யாரு கூடயும். நம்ம சொல்றதுதான் சரி அப்படின்னு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மற்றவங்க சொல்றதும் சரியா கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு பேசுறது நல்லது. அதே போல தொலைதூர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. தொழில் சார்ந்த தேவையற்ற மாற்றங்களை செய்யாம இந்த நாளை கடந்து வந்தாலே போதுமானது. மேலும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்த சிம்மராசி. சிம்மராசிக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லணும் அப்படிங்கிற ஒரு சூழல்கள் இருக்கு. அதாவது பயணம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் உண்டு இன்னைக்கு அப்படிங்கிறத சொல்லுது. தொழில் சார்ந்த சிந்தனை கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் தான் இன்னைக்கு. எந்நேரமும் தொழில் சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுக்கு எது பிடிக்காதோ அதை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை செய்வாங்க. ஸோ அதனால பிடிக்காததை செய்யறாங்களேன்னு சொல்லி போட்டு அவங்கள்ட்ட ஃபைட் பண்றது விட்டு போட சரிமா இது எனக்கு பிடிக்கல,
நெக்ஸ்ட் டைம் இப்படியே பண்ண வேண்டாம், கொஞ்சம் இதனால இந்த விஷயங்கள் எனக்கு அவாய்ட் பண்ணணும், எனக்கு அது பிடிக்காதது பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்டா பேசினா போதுமானது. சண்டைகளை தவிர்த்துக்கலாம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததா கன்னிராசி. கன்னிராசிக்கு இன்றைய நாள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை வெளியில சொல்றதுனால தேவையில்லாத எதிர்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனா அந்த எதிர்ப்புகளை நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறத இன்றைய நாளுக்கு உண்டான ஒரு பலனா இருக்குது. போட்டி பந்தயம் அப்படின்னு வந்துட்டா இன்னைக்கு கன்னிராசி அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா செயல்பட்டு அதுல எப்படியாவது ஜெயிச்சானுங்கிற முனைப்போட செயல்களை செய்து கண்டிப்பா ஜெயிச்சிடும். எதிர்ப்புகளையும் ஜெயிக்கும், அதே போல போட்டி பந்தயத்திலையும் வெற்றி இன்றைய நாள் உண்டு. கடன் வாங்க வேண்டாம், மனசுல இருக்கிற விஷயங்களை வெளிப்படையா பேச வேண்டாம். இது 2 விஷயம் மட்டும் மைண்ட்ல வச்சுட்டா போதுமானது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததா துலா ராசி. மனசுக்கு பிடிச்சமான பல முக்கியமான சம்பவங்களை ஒரே நாள்ல நடத்திக்கணும் அப்படிங்கிற விருப்பம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல். பிராக்டிக்கலா எல்லாத்துக்கும் என்ன ஆசை இருக்கோ அந்த ஆசை இன்னைக்கு நம்மளுக்கும் வரும். இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இந்த மாதிரி பைக் வாங்கணும், இந்த மாதிரி கார் வாங்கணும், இந்த மாதிரி வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற காமன் பீப்புளுக்கு என்ன ஆசை வருதோ அந்த ஆசை நம்மளுக்கு வரும் இன்றைய நாள். ஆனா அது நிறைவேற்றி கொள்ளும் வகையில தான் இருக்கும். நீங்க ஓவரா திங்கிங் பண்ண மாட்டீங்க. இந்த அளவுக்கு இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லி போட்டு எட்டாக்கனி மேல ஆசைப்பட மாட்டீங்க. கையில் இருக்கிறது போதும்னு நினைக்கக்கூடிய தன்மை உண்டு. ஸோ அது தகுந்தாற் போல உங்களுடைய திட்டங்களை வகுத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மனசுக்கு பிடித்தமான சம்பவங்கள் நடந்தேறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்த விருச்சிகராசி. விருச்சிகராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, தாய் வழி உறவுகள் மூலமாக சின்ன சின்ன கசப்பான நம்பர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. நீங்க எவ்வளவுதான் திறமைசாலியா இருந்தாலும் உன்னால இதை பண்ண முடியுமா, இதை பண்ண முடியுமா அப்படி இப்படி நம்மளை சீண்டி விட்டு இருப்பாங்க. சீண்டி விட்டு நம்ம கிட்ட ஒர்க்கை அதிகமா வாங்கிக்குவாங்க. தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. என்னதான் நம்மளுக்கு வண்டி வாகனம் நல்லபடியா ஓட தெரிஞ்சாலும் இன்றைய நாள் சற்று வேகத்தை குறைத்துக் கொள்வது நலம் தரும் அப்படிங்கிறத மைண்ட்ல உள்வாங்கிட்டா போதுமானது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்தது தனுர் ராசி. தனுர் ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அளவுக்கு மிஞ்சிய தைரியம், அளவுக்கு மிஞ்சிய தைரியம். நம்ம பண்ணலன்னா யாருன்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட், ஓவர் கான்ஃபிடென்ட்னே சொல்லலாம் அந்த விஷயத்த. ஸோ அப்படி மன ரீதியாக ரொம்ப பக்குவப்பட்டு முழு தைரியத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் அணுக போறீங்க. இன்னைக்கு நீங்க தொட்ட விஷயங்கள் கண்டிப்பா வெற்றியை பெறும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. அக்கம் பக்கத்தினர்கிட்ட மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறத மைண்டில் உள்வாங்கிக்கோங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததா மகர ராசி. மகர ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுதுன்னா, நல்ல நாள் தான். குடும்பத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதே போல் குடும்ப உறவுகள் யாராவது வந்து போய் இருக்காங்கன்னா அவங்களுக்கு உண்டான சரியான ஒரு உபசாரம் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. நம்மளை நம்பி வந்தவங்களும் நல்லபடியாக பார்த்துக்குவீங்க. குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சற்று வந்து நீங்கினாலும் அதையும் நம்ம சாதகமாக எப்படி எடுத்துக்கிறது, என்ன சொல்ல வர்றாங்க, அவங்ககிட்ட இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கலாம், ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. நல்லா பாருங்க, பொருளாதாரம் அப்படிங்கிறது இன்றைய நாள் கண்டிப்பாக உண்டு, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் தேவையில்லாமல் கருத்தை தெரிவிக்கிறங்கிற பேரில் மனசில் இருக்கிற ஆதங்கத்தில் நீ கொட்டிடாதீங்க. அதனால பிரச்சனைகள் வர உள்ளது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததா கும்பராசி. கும்பராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ரொம்ப அற்புதமான நாள் தான் கும்பத்துக்கு.
என்ன அப்படின்னா உங்களுக்கான வேலைகளை நீங்கள் ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த நாள் ஏற்படுத்தி தருது. துணிந்து தனித்து செயல்படும் போது முழுமையான வெற்றியை தருது. யாராவது ஒருத்தரை நம்பி இன்னைக்கு இறங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது தோல்விதான். நம்பிக்கை துரோகங்கள் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுயமாக சிந்திச்சு சுயமாக செயல்படும் போது ரொம்ப ரொம்ப தைரியமாக இருக்கலாம். மற்றபடி கொஞ்சம் கவனம் தேவை. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததான் மீனராசி. மீனராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுதுன்னா, கொஞ்சம் நம்ம நினைச்ச விஷயம் ஒன்று, நடந்த விஷயம் ஒன்று அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கிற மாதிரியான ஒரு சூழலை சொல்லுது. லாபம்னு நினைச்சு செஞ்சோம்னா நஷ்டம், நண்பர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு செஞ்சோம்னா எதிரிகள் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அப்நார்மலா மாறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. அப்போ இன்றைய நாள் எந்த விதமான புது காரியங்களும் செய்யாமல் இந்த நாளை கடந்து வர்றது அப்படிங்கிறது உத்தமம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கருடாழ்வார் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்து 5ஆம் இடத்துல ராகு. அதை பத்தி பார்த்துட்டு வந்திருந்தோம். கண்டிப்பா அது குழந்தை பேரை பாதிக்கும்னு சொன்னோம். ஆனா பெண் வாரிசுகள் அதிகம். 5ஆம் இடத்துல ராகு இருந்தது அப்படின்னா பெண் வாரிசுகள் அதிகம். பெண் புத்திரம் தருவதற்கு மிகச்சிறந்த ஒரு அமைப்பு 5ஆம் இடத்துல ஆகும். வம்ச விருத்தினா ஆண் குழந்தை இல்லாம போறதுதான், ஆனா பெண் குழந்தை கண்டிப்பா உண்டு அப்படிங்கறத சொல்லுது 5ஆம் இடத்துல ஆகும். கூடவே கணவன் மனைவி உறவுல உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக எந்நேரமும் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும். பல நேரங்கள்ல வாழ்க்கை துணையை பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சொல்லுது. எப்போதுமே நிறைய காசு பணம் இருந்தாலும் பண பற்றாக்குறை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். பணம் இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 5ஆம் இடத்துல கூட சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் அதிகமாகவே இருக்கும். நீங்க எந்த கண்ட்ரியில வேணாலும் இருந்துக்கலாம். எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது 5ஆம் இடத்துல கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சில நபர்களுக்கு வயிறு சார்ந்த தொந்தரவுகள் வருது. வயிறுல ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருது 5ஆம் இடத்துல ராகு. நாளைக்கு 6ஆம் இடத்துல ராகு இருந்தா என்னென்ன அப்படிங்கிறத படிப்படியா பார்ப்போம். உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூர்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.